வணக்கங்கள், வந்தனங்கள். என்னடா அது கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. இதுதான் ஓட்ட கண்ணாடி. வெல்கம் டு கிரிஞ்சுபா. கிரிஞ்சுபா. எம்புட்டு அழகா இருக்கு பாருங்க சிங்க். இவனுங்களெல்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பயிர் ஓடி ஆடி உனக்கு சமைக்கிறது எதுக்கு, நம்ம வந்து சாப்பிடல. இன்னைக்கு சண்டேன்றனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லீவ். ஸோ நான் லீவ் இல்லாம எங்க ஹஸ்பண்ட் லீவு. சத்தம் போட்டுட்டே இருக்கான். ஐயோ கண்ணாடி கழட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. கரெக்டா நமக்கு ஏற்ற சிச்சுவேஷன் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்நியனாக இருக்கும் நான் திடீரென அம்பியாக மாறுவேன். அம்பியாக மாறுவேன் திடீரென ரெமோவாக மாறுவேன். இப்போ நான் அந்நியனா அம்பியா ரெமோவான்றது இந்த கிச்சன் தான் முடிவு பண்ணும். ஓகே, இப்போ நாம பிரியாணி செய்ய போறோம். பிரியாணி செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படி அரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மின்ட், கர்ட், வேற என்ன வேணும், இவனுங்கெல்லாம் இங்கே இருக்கானுங்க ஷெல்ஃபில் ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸ்பைசஸ். இப்போ நம்ம இவனுங்களெல்லாம் கட் பண்ணி பேன்ல போட்டு நல்லா வதக்கி இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டு பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். இன்னைக்கு அதை என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்து முந்தத்துக்கே போயிடுவார். டேஸ்ட்ல மெய் மறந்து சொல்லிட்டு நீங்களாம் கேட்கலாம், என்ன பிரியாணி பண்ண போன ஆள் மாதிரி உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமான்னு. அதுதான் வந்து நீங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. நான் சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா, எனக்கு தெரியாதான் சொல்லணும்னு நினைப்பீங்க. வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது, ஆனா அப்படி கிடையாது. எனக்கு பிரியாணி நல்லா செய்ய தெரியும். ஒரு குட்டி சொல்லி சொல்லவா, ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தாலும் ஜாலியா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தாலும் துடுதுப்புன்னு என்ன யோசிச்சால தெரியல, ஒரு தாடிக்காரனை பார்த்துட்டான். அந்த தாடிக்கார பையன் இந்த பொண்ணு தான் வேணும் நின்னாலும். வேற யாரும் இல்லை, எனக்கு லைசன்ஸ் கொடுத்தவரு. கல்யாணம் பண்ணும்போது பையன் எல்லாமே பூமியவே தூக்கி தலைமையில வைக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டாரு. காலை தலைவலி மண்டே பொழக்குது. ஒரு காஃபி போட்டு போப்பான்னா கிளம்பி ஓடிட்டாரு ஊருக்கு முன்ன. இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணும்போது என்னுடைய குறைகள் எல்லாம் நினைச்சு அழுது மனக்கு மண்ண தீர்க்கிறேன். இன்னும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அம்மா என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்ட்டு. இவர் தான். வெங்காயத்தை அரிந்து முடித்து விட்டோம். இப்போ நம்ம வந்து பேன் வச்சு ஹீட் பண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் டொமேட்டோ வரைஞ்சி அப்படியே போகிற போக்கில் அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சீக்கிரம் சமைக்கணுன்ற இதில் பேன் வச்சாதான் ஃபாஸ்ட்டாக சமைக்க முடியும். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு. மனுஷன் ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. நல்லா பெரிய பெரிய குண்டான்ல ஆனால் அது மஞ்சள் கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க, சீரக தண்ணி. அதுக்கு வந்து கொஞ்சம் அஜீரண கோளாறு இருக்குது. சாப்பிட்டு பண்ணி ஏப்பம் வராது. ஆனால் கப்பை மட்டும் நல்லா இவ்வளோ பெருசு வச்சுருக்காரு. சீரகம் வைக்கிற வீட்டுக்கு சீரகத்தெல்லாம் எடுத்து போட்டு தண்ணி கொஞ்சம் வச்சு அதை கொஞ்சம் குடிச்சிட்டு தூக்கி அப்படியே போட்டுறது. மீதி தண்ணி எடுத்து ஊற்றிடுறது. வரட்டும் தான் எனக்கு வெளுத்து வரும். இன்னைக்கு நான் பிரியாணி சமைக்கிறதுக்கான முக்கிய ரீசனே இவன் தான். ஊரில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எங்களுக்கு கிஃப்ட் இந்த பேன், பிரியாணி பேன். எப்படி இருக்குதும் நல்லாக்கா. தவா செய்கிற ஓனர் அண்ணாச்சி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் போட்டால் மெல்ட் ஆயிராதான் ஆகுமா? அண்ணாச்சி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. இந்த மாதிரி உட்டனில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பல 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 இருக்கும் இல்லை. சரி அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா இது ஊற்றுறதுக்குள்ளே 600 போல இருக்குது. அப்படி பொறுமையாக ஊற்றிட்டு அதனால் என்ன பண்ணுவேன், இது அப்படி திறந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவனை எடுத்து இப்படி ஊற்றுவோம். வேப்பில கிடையாது, புதினா மூந்தில் ஈங்கிற தேய்ச்சி பழைய கஸ்தூரி பாயாச்சி, கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி கிடையாது. இது என்னது, ஜார் பத்திரி, ஸ்டார் பூ, கிராம்புகள், பிரியாணி லீஃப் ஒரு 4 எடுத்துக்கலாம். பட்டை, சுருள் பட்டை. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒருத்தர் மறந்துட்டீங்க அப்படின்ட்டு ஏலக்காய். நான் ஒரு 4 போட்டுக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி போட்டுறேன். மூஞ்சு கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. பட்டன் வெடிச்சிட்டானுங்கன்னா மூஞ்சில் மார்க் வந்துடும். இந்த மார்க் மாதிரி பிரியாணி. நான் ஒரு டைம் வந்துட்டு ஆனியனை சேர்த்துட்டு அப்புறம் கூட ஸ்பைசி சேர்ப்பேன்.
நான்ஸ்டிக் தவால பண்ணும்போது லைட்டாக நுரைக்கிறான். ஏன் நுரைக்கிறான்? லைட்டாக பட்டுன்னு செய்யலை, அதில் ரசங்க வந்துருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நுரைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோஸை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா குக் ஆகி வருவான். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சரி ஹாய் ஹாய் அது ரெக்கா தோலா சாலுக்கு வெக்கம் வந்துருச்சு. ஓகே விடுவா விளையாடுறீங்களா? வந்துட்டான். என்னை காப்பாற்ற என் பையன் வந்துட்டான். போட பால் வாங்கிட்டு போ. வரமாட்டலாம். என் புருஷர் என் பிள்ளைகள் என் வாழ்க்கையவே மாற்றிட்டாங்க. பச்சை மிளகாய் நம்ம மழைச்சாரல் மாதிரி இப்படி வந்து போடணும். போட்டுட்டு கொஞ்சம் தூரம் விலகிடுவோம்ல, வெடிச்சாலும் மூஞ்சிக்கிங்க சகரையும் பார்த்து ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம நிலமை. இன்னும் ஒழிக்கணும். தீபாவளிக்கு பட்டாசு பற்ற வைக்கிற மாதிரி இப்படி தூரமாக நின்று தின்னணும். அப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம சீச்சியை போட்டுடலாம். கேர்டு, நம்மளோட கேர்டு நல்லா கிரேவியாக லைட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுட்டு நம்ம போய்ட்டு அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு வந்துடும். எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு விட்டுறலாம். ஜண்டா ஸ்டவ் மேல இருக்கிறது பிரியாணி குண்டா. எனக்கு வந்து கையில எடுத்து போடும்போது தெரிச்சிருவோம் பயம் கையில. ஸோ நான் என் கையில தெரிச்சு ஓரன்ற கையில குண்டான தட்டி அந்த குண்டா கீழே விழுந்து பிரியாணி ஸ்பாயில் ஆகி நான் வயிறு காயறதுக்கு நான் காலையில எடுத்து போட்டுறேன் இல்லைங்களா? ஓகே, நம்ம போட்ட ஜொண்டா மந்திரம் வேலை செஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். அப்படி எடுப்பேன்டா சிக்கன் பிரியாணி. கால் பண்ணிட்டேன். என்னுடைய கணவர் வந்து அதுக்குள்ள போயிட்டு குளிச்சுட்டு தலை சீக்கிட்டு அழகா ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். போயிட்டு குளிச்சு ரெடியாயிட்டு வந்துட்டேன். ஓகே, கமகமான பிரியாணிய இப்போ என் கணவருக்கு சர்வ் பண்ண போறோம். சவுந்தர் எப்படி இதே வேலை பாத்ரூம் தான். அது என்னதான் இருக்குமோ இந்த பாத்ரூம்ல, எப்ப பாரு பாத்ரூம் தான். எப்பவுமே வந்து சைட் டிஷ் பண்ணிடுவேன் ஏதாவது. வேற வழி இல்லாம சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும். மோர் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். ஒரு வாய் பிரியாணி.